பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது கரெக்டாக ராதிகா அங்கே வந்து என்ன கோபி நடந்துட்டுருக்கீங்க, என்ன நடந்துட்டுருக்கு, பிஸ்னஸே இவ்வளோ டல்லாக இருக்க, வருமானமே கொஞ்சம் கூட இல்லைன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை நிம்மதியாக ஒர்க் பண்ண விட்டாதானே நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன் ராதிகா, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்து குடும்பம் வேறு பிஸ்னஸ் வேறு, ஆனால் இதில் இன்வால்வ் பண்ணி என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக கெடுத்துட்டேன். உன்னை ஏன் தான் சந்திச்சேனோன்னு எனக்கு இருக்குது. நான் பாட்டுக்கு பாக்கிய கூட சந்தோஷமா எனக்கான ஒரு லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கோபி, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கமும் கோபி ஒரு பக்கமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கே ஈஸ்வரி வந்து அதுக்காக தான் சொன்னேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, இவ்வளோ நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வாடா, பாக்கியாவே உன்னையை சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்புன்னு சொன்னது. பார்த்தியா, இதுக்காக தான்டா இங்கே வந்திருக்கா இவ, பார்த்தியா ராதிகா என்ன பண்ணுறான்னு பார்த்தியா, உன்னை ஒட்டு மொத்தமாக மாப்பிள்ளை கிட்ட இருந்து பிரிக்கணுன்றது தான் இவளுடைய பிளானாகவே இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க, உன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணத்துல இருந்து தான் என் பையன் வந்து பணத்தில் மிதந்துட்டு இருந்தான், கடைசியில் இப்போ இப்படி ஒரு பிச்சைக்கார நிலைமையில் இருக்கானா, அதுக்கு காரணம் யாரு, உன்னுடைய பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்ன ராசியோ தெரியல, முதல்ல கட்டிக்கிட்டவும் ஓடி போயிட்டான், இப்போ என் பையனோட நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ராதிகாவை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க ஈஸ்வரி. அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க.